ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா த ஸ்பைடர் அண்ட் த டர்ட்டில். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒன் ஈவினிங் த ஸ்பைடர் வாஸ் ரெடி டு ஈட். இந்த இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கேரக்டர்ஸ் தான் நம்ம ஸ்டோரியில் இருக்காங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர் அண்டு டர்ட்டில். ஓகேங்களா? ஸ்பைடரை தான் இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பைக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு நாள் சாயங்கால நேரத்தில், ஈவினிங்னா என்னது, சாயங்காலம். ஓகேங்களா? இருட்டு கட்டுற மாதிரி இருக்கும் போது ஒரு டல்லாக இருக்குள்ள ஒரு கிளைமேட்டு, அதுதான் சாயங்காலம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன் ஈவினிங் ஸ்பைக்கி த ஸ்பைடர் வாஸ் ரெடி டு ஈட். அப்போ சாயங்கால டைமில் ஸ்பைடர் சாப்பிடலான்னு உட்காந்துச்சான். அப்போ a turtle came to his door. ஓகேவா? அப்போ அதோடைய ஃப்ரெண்டு டர்ட்டில் ஸ்பைக்கியோட ஹோம்க்கு வந்துச்சான். அதுக்கு ஸ்பைக்கி என்ன சொன்னிச்சுன்னா, கம் இன் டர்ட்டில், யூ ஆர் ஜஸ்ட் ஆன் டைம் ஃபார் டின்னர். உள்ள வா டர்ட்டில், நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, நான் டின்னர் சாப்பிட போகிறேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுதான். நெக்ஸ்ட்டு the turtle went to sit near the bowl of yams. சரி வான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு டர்ட்டில் உள்ளே உட்காரது எது பக்கத்தில் உட்காந்துச்சான், பவுல் ஆஃப் யாம்ஸ். யாம்ஸ் அப்படின்னா என்னது, சேனைக்கிழங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு பவுல்னா என்னது, கிண்ணம். கிண்ணம் நிறைய ஒரு சேனைக்கிழங்கு இருக்குது, அது பக்கத்தில் டர்ட்டில் உட்காந்துச்சான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பைக்கி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. யூ கான்ட் சிட் டவுன் டு ஈட் வித் டர்ட்டி ஹேண்ட்ஸ். அதுக்கு ஸ்பைக்கி என்ன சொல்லுதான், டர்ட்டில் உட்காந்ததுக்கப்புறம், நீ உட்காராத டர்ட்டில், உன் கையெல்லாம் டர்ட்டியாக இருக்குது, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லுதான். ப்ளீஸ் கோ வாஷ் தெம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீட்டாக ஹேண்ட்லாம் டர்ட்டியாக இல்லாமல் க்ளீனாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் எப்பயுமே சாப்பிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு டர்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. ஓ, யூஆர் ரைட் ஸ்பைக்கி, ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லுது. ஓ, நீ கரெக்டாக தான் ஸ்பைக்கி சொல்கிற, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில் போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போகுதான். Turtle slowly traveled off to wash his hands. Spiky gulped the food quickly. ஓகே, இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு போச்சா. டர்ட்டில் எப்பயுமே எப்படி போகுமா, டர்ட்டில்னு என்னது, கடல் ஆமை. ஆமை எப்பயுமே ஸ்லோவாக தான் போகும். ட்ராவல்டுனா ஊர்ந்து போகிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ட்ராவல்டு ஆஃப் டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ், ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வருது. அதுக்குள்ளார ஸ்பைக்கி என்ன பண்ணுதான், கல்புடு த ஃபுட் குயிக்லி. கல்புட்னா என்னது, அப்படியே விழுங்கி சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி சாப்பிட்ருச்சான். அதோட ஃபுட்டு எல்லாத்தையும் குயிக்காக கல்ப்டு ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. ஓகேங்களா? த டர்ட்டில் கேம் பேக் அண்ட் ஃபவுண்ட் த நியர்லி எம்டி பிளேட்ஸ். ஓகேங்களா? இப்போ டர்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பிளேட்ஸ், நியர்லி எல்லா பிளேட்டுமே எம்டி ஆயிடுச்சான் அப்படிங்குது. ஓகேவா? டர்ட்டில் பார்த்ததுக்கப்புறமேட்டு எம்டியாக இருக்குது பிளேட்ஸ்லாம். அப்புறம் டர்ட்டில் என்ன சொல்லுதான், ஸ்பைக்கி யூ ஈட் ஆல் த ஃபுட். ஸ்பைக்கி டர்ட்டில் என்ன சொல்லுது, ஸ்பைக்கி நீ எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டியே அப்படின்னு சொல்லுதான். அதுக்கு ஸ்பைக்கி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. ஐ ஹேட் டு ஈட் இட் பிஃபோர் இட் காட் கோல்டு. நீ வரத்துக்குள்ளார நான் எதனால சாப்பிட்டேன்னா, நீ வரத்துக்கு லேட் ஆனனால ஃபுட்டெல்லாம் கோல்டாக இருக்குது. கோல்டுன்னு என்னது, ஜில்லுன்னு ஆயிரும், அதனால சாப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு பட் தேர் இஸ் plenty left, இன்னும் கொஞ்சம் இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். டர்ட்டில் ரீச்டு ஃபார் த கிளாஸ் ஆஃப் ஜூஸ். அதுக்கப்புறமேட்டு ஒரு கிளாஸில் ஜூஸ் இருக்குது, அது பக்கத்தில் டர்ட்டில் வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு ஸ்பைக்கி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. வெயிட், யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்டில் டர்ட்டி. இன்னும் உன்னுடைய ஹேண்ட்ஸ் டர்ட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஸ்பைக்கி.
அதுக்கு டர்ட்டில் என்ன சொல்லுது? எஸ், they are dirty again. As I traveled across the dirty floor, I will be ரைட் பேக் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஆமாம், மறுபடியும் டர்ட்டி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து தரையில் இந்த டர்ட்டி ஃப்ளோரில் ட்ராவல்டு பண்ணி வந்தனால மறுபடியும் என்னுடைய ஹேண்ட்ஸில் வந்து டர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஓகேங்களா? த டர்ட்டில் வெண்ட் பேக் டு த பாண்ட் டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ். மறுபடியும் பாண்ட் என்னது? குளம். ஓகேங்களா? பாண்ட் என்னது? குளம். டர்ட்டில் வந்து மறுபடியும் போய் பாண்டுக்கு போய் அதோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிட்டு வருது. இப்போ டர்ட்டில் என்ன பண்ணுதுன்னா, டர்ட்டில் யூஸ்டு ஸ்லிப்பர்ஸ் டு கீப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் க்ளீன். ஓகேவா? டர்ட்டில் வந்து அதோட ஃபீட்டுக்கும் ஹேண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணியிருக்கு? ஸ்லிப்பர் போட்டுட்டு வருது. அப்போ தான் வந்து அந்த டர்ட்டி ஃப்ளோரில் இருக்கிற டர்ட்டினஸ்லாம் அதோட ஹேண்ட்ஸில் வராது அப்படின்னால ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நவ் டர்ட்டில் காட் பேக் டு ஃபைண்ட் ஆல் த பிளேட்ஸ் எம்டி. மறுபடியும் வந்து டர்ட்டில் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அதோடைய பிளேட்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. டைனிங் டேபிளில் இருந்த பிளேட்ஸ் எல்லாம் எம்டி ஆயிடுச்சு அப்படிங்குது. அதுக்கு ஸ்பைக்கி என்ன சொன்னது? ஐ குட் நாட் வெயிட், த ஃபுட் வாஸ் கெட்டிங் வெரி கோல்ட். புவர் டர்ட்டில் வாஸ் ஸ்டில் ஹங்க்ரி. ஓகேவா? அதுக்கு ஸ்பைக்கி என்ன சொன்னால், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, அதனால சாப்பாடு எல்லாமே ரொம்பவே கோல்டாக ஜில்லுன்னு ஆயிரும், ஸோ அதனால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் புவர் டர்ட்டில் வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் டே டர்ட்டில் ஸ்பைக்கி கம் ஃபார் டின்னர். அடுத்த நாள் வந்து ஸ்பைக்கி வந்து டின்னருக்கு கூப்பிடுது டர்ட்டில். ஓகேங்களா? ஓ, தட் வில் பி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வாவ் சூப்பராக இருக்கே, நைஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக்கியும் வருது. ஹீ ரீச்டு த பாண்ட். அது வந்து அதோடைய பாண்டுக்கு வருது. டர்ட்டிலோட ஹோம் எங்கே இருக்கும்? பாண்டில் தான் இருக்கும். ஓகேவா? குளத்தில் தான் அது வசிக்குது. ஓகேங்களா? அது வந்து பாண்டுக்கு வருது. யார் வரா? ஸ்பைக்கி வராங்க. டர்ட்டில், ஐம் ஹியர். ஸ்பைக்கி, கம் ஆன், யுவர் டின்னர் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகே, அதுக்கு டர்ட்டில் என்ன சொல்லுது? நான் இங்கே இருக்கேன் ஸ்பைக்கி, கீழே வா, உன்னோட டின்னர் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. Spiky jumped into the water, but he could not reach the bottom. He just floated on the top. ஸ்பைக்கியால் என்ன பண்ண முடியல? அந்த குளத்துக்குள்ளார போக முடியல. ஏன்னா அது ஃபுல்லாக வாட்டராக இருக்கனால, அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால மறுபடியும் அது வந்து மேலேயே வந்துடுது. ஜம்ப் பண்ணி பார்த்துட்டு மேலேயே வந்துடுது. ஓகேங்களா? He filled the pockets of his coat with heavy stones and jumped into the pond. He went deep down to Turtle's house. அதுக்கு ஸ்பைக்கி என்ன பண்ணுதான்? ஒரு கோட் எடுத்து போட்டுட்டு அதோட பாக்கெட்ஸில் ஹெவி ஸ்டோன்ஸ், நிறைய கனமாக இருக்கக்கூடிய வெயிட்டாக இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் நிரப்பிட்டு ஜம்ப் பண்ணுதான் அந்த பாண்டுக்குள்ளே. அப்போ வந்து அது வந்து டர்ட்டிலோட ஹவுஸ்க்கு கீழே போயிடுச்சான். ஓகேங்களா? ஹீ ரீச்டு ஃபார் த பவுல் ஆஃப் ஃபுட். அது வந்து என்ன பண்ணிருச்சான்? டர்ட்டில் இருக்கிற இடத்துக்கு, அதாவது ஃபுட் இருக்கிற ஒரு பவுல் நிறைய ஃபுட் இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. டர்ட்டில், அதுக்கு டர்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? டர்ட்டில், வெயிட், யூ கேனாட் ஹாவ் யோர் டின்னர் வித் கோட் ஆன், ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் கோட். இப்போ என்ன டர்ட்டில் சொல்கிறாங்க? வெயிட் பண்ணு ஸ்பைக்கி, நீ வந்து டின்னர் சாப்பிடக்கூடாது. உன்னோட கோட்டை போட்டுகிட்டே இருந்தேன்னா நீ டின்னர் சாப்பிடக்கூடாது. உன்னுடைய கோட்டை கழட்டியே வச்சுட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிருச்சான் டர்ட்டில். அதுக்கு ஸ்பைக்கி என்ன சொல்லுது? ஐ குட் நாட் டூ தட். நான் அது பண்ண முடியாது அப்படிங்குது. டர்ட்டில் அதுக்கு என்ன சொல்லுதான்? யூ மஸ்ட் டேக் இட் ஆஃப் பிஃபோர் யூ ஈட். நீ கண்டிப்பாக கோட்டை கழட்டி வச்சாதான் நீ சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுதான். Spiky slowly took off his coat. He floated up and saw Turtle eat the feast. ஓகேங்களா? ஸ்பைக்கி கோட்டை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும் போது அது என்ன பண்ணிருச்சான்? மேலே மிதந்துட்டு போயிருச்சான். ஓகேவா? டர்ட்டில் வந்து எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்ருச்சு. ஹீ கிளைம்ட் அவுட் ஆஃப் த வாட்டர் அண்ட் வெண்ட் ஹோம் சேட். ஓகேங்களா? மறுபடியும் அது வாட்டருக்கு மேலே ஏறி போயிட்டு ஹோம்க்கு ரொம்ப சேடாக போயிருச்சான். சாப்பிடாமலேயும் போயிருச்சான். ஓகேங்களா?
இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், பாய்.